ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்காங்க. 22வது தவணை தொகை பெறாதவங்களுக்கும் 23வது தவணை தொகை சேர்த்து வழங்க இருக்காங்க. ஸோ என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவலாக நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்குவதற்காக 2018 தொடங்கப்பட்ட ஒரு மத்திய துறை திட்டமாகும். திட்டத்தின் கீழ் விவசாயிகள் விவசாய பொருட்களை வாங்குவதற்கும் முறைசாரா கடன் ஆதாரங்களை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கும் உதவும் வகையில் அரசாங்கம் அவர்களுக்கு 6000 ரூபாயை வழங்குகிறது. 23வது தவணை 2026 ஜூன் ஜூலை மாதங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்ப்புகள் படுகிறது. இருப்பினும் அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமான தேதிகளை அறிவிக்கப்படவில்லை. 22வது பாகத்தின் வெளியீட்டு தேதி மார்ச் 13, 2026 வெளியிடப்பட்டது. ஸோ தவணை சுழற்சிகள் 2003 தவணைகளில் தவணை சுழற்சிகள் ஏப்ரல் முதல் ஜூலை வரை, ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை, டிசம்பர் முதல் மார்ச் வரை. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா இணையதளம் மூலமாக அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாக நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். தவணை பெறுவதற்கான நிபந்தனைகள்: ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும். பிஎம் கிசான் KYC பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா என்றால் என்ன? பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிரதம மந்திரி சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை கொண்ட அனைத்து நில உரிமையாளர்கள் விவசாய குடும்பங்களுக்கும் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 100% இந்திய அரசால் வழங்கப்படுகிறது. திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 வழங்கப்படுகிறது. தொகை 2000 வீதம் 3 சம தவணைகளில் வழங்கப்படுகிறது. DBT மூலம் நேரடியாக பயனாளிகளுக்கு அனுப்பப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது. முறையான பயிர் ஆரோக்கியத்தையும் தகுந்த விளைச்சலையும் உறுதி செய்வதற்கான வேளாண் உள்ளீடுகள் அல்லது அது சார்ந்த செயல்பாடுகளை பெறுவதில் விவசாயிகள் நிதி தேவைகளுக்கு புரிந்ததே இது நோக்கம். பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை தேதி மற்றும் நேரம். பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதங்களில் வெளியாக வாய்ப்பு இருக்குது. KYC முடித்த பிறகு பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பயனாளிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு DTB மூலம் 2023வது தவணையை பெறுவார்கள். ஸோ பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை மார்ச் 13, 2026 வெளியானது. 21 நவம்பர் 19, 2025 வெளியானது. ஸோ இப்படி தாங்க பிஎம் கிசானுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தகுதியுள்ள விவசாயிகளுடைய திட்டத்தின் பயனாளிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்கள், ஓகேங்களா. முதற்கட்டமாக சாகுபடி வைத்திருக்கும் கணவன் மனைவி மற்றும் சிறு பிள்ளைகள் அடங்கிய குடும்பம். மாநில யூனியன் பிரதேச பதிவேடுகளின் அடிப்படையில் விவசாயிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஃபார்மர் ஐடி இப்போ எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. உயர் பொருளாதார அந்தஸ்து கொண்ட பின்வரும் பயனாளிகள் திட்டத்தின் கீழ் தகுதி பெற மாட்டார்கள். ஒவ்வொரு நிறுவன நில உரிமையாளர் கீழ்காணும் அல்லது அதற்கு மேற்பட்ட பிரிவுகளை சார்ந்த விவசாய குடும்பங்கள். அரசியலமைப்பு பதவிகளில் தற்போதைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள், மாவட்ட பஞ்சாயத்துகளின் தலைவர்கள், மாநகராட்சி மேயர்கள், மக்களவை அல்லது மாநிலங்களவை அல்லது மாநில சட்டமன்ற அல்லது சட்ட மேலவைகளின் உறுப்பினர்கள், வகுப்பு 4 மற்றும் பல்பணி ஊழியர்கள், குழு D உறுப்பினர்களை தவிர்த்து பின்னோர்களின் ஓய்வு மற்றும் பணியில் உள்ள ஒவ்வொரு ஊழியர் மற்றும் அதிகாரிகள், மத்திய மாநில அரசு அமைச்சகங்கள், அலுவலகங்கள் அல்லது துறைகள் மற்றும் அதன் கள அலகுகள், மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்கள், இணைக்கப்பட்ட அலுவலகங்கள், அரசாங்கத்தின் கீழ் உள்ள தன்னாட்சி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள். மாத ஓய்வூதியம் 10,000 மற்றும் அதற்கு மேல் பெறும் ஒவ்வொரு பணி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களும், வகுப்பு 4 மற்றும் பல்பணி ஊழியர்கள், குரூப் D தரித்து மீது எல்லாத்துக்குமே இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை வரும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நண்பர்களே, பிஎம் கிசானுடைய தவணை தொகை பெற KYC தயாராக முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.